அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹு லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மை யுதிஹில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனுல் ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா வ குல்ல முஹதஸத்தின் பிதா வ குல்ல பிதஅத்தின் லலாலா வ குல்ல லலாலத்தின் ஃபின்னார். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, மீளாது பெருவிழாவா மீளாத பெரும் துயரமா என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. நம்முடைய இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்ற பெயரில் சில வரம்பு மீறிய நேசங்களை, வரம்பு மீறிய புகழ்ச்சிகளை, வரம்பு மீறிய பாடல்களை பாடி தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால், எவன் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கவில்லையோ அவன் மூமினே கிடையாது, அவன் முஸ்லிமே கிடையாது என்ற அளவுக்கு இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர்கள் இந்த நபிகள் நாயகம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன், உங்கள ஒருபோதும் நீங்கள் இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது, உங்களுடைய பெற்றோர்கள், செல்வங்கள், சொத்து சுகங்கள், ஏன் இந்த உலகத்தை விட அனைத்தையும் விட என்னை நீங்கள் மேலாக நேசிக்காத வரை நீங்கள் மோமின்களாக ஆக முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்றார்கள். அப்ப நபியை நேசிப்பது என்பது ஈமானின் ஒரு பகுதி, ஈமான்ல உள்ளது. ஆனா நேசம் என்ற பெயரில் வரம்பு மீறி நேசிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறார்கள், வரம்பு மீறி புகழ்வதை கண்டிக்கிறார்கள். லா துத்ரூனி கமா அதிரத்தின் நசாரா ஈஸா இப்னு மரியம்,
மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்தது போல என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். அப்துல்லா அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள், வ ரசூலுஹு அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தராங்க. இது புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களை புகழ வேண்டும். எந்த நேரத்திலையும் வரம்பு மீறிவிடக்கூடாது. வரம்பு மீறி விடுவோமேயானால் அது நம்மளை இஸ்லாத்தை விட்டு வெளியாக்கி விடும் என்ற எச்சரிக்கையை நமக்கு சொல்லித் தராங்க. இந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் என்கிற பெயரில் மீலாது விழா என்று சொல்லி ஒரு விழாவை கொண்டாடுகிறார்கள். இது நேசத்தினுடைய வெளிப்பாடா என்றால் நிச்சயமாக இல்லை. இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு பிறந்த நாள் என்ற ஒரு கலாச்சாரமே இல்லை. இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு முதல்ல அவங்க எப்ப பிறந்தாங்கன்னு தெரியணும். எப்ப பிறந்தாங்கன்னு தெரிஞ்சாலும் அதை ஒரு விழாவாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரோ நமக்கு கட்டளையிட வேண்டும். அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சஹாபாக்கள் அதை செய்திருக்க வேண்டும். இப்படி என்றால் தான் அது மார்க்கத்தில் உள்ளது. அது இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்படும், நன்மை எழுதப்படும். இல்லை என்றால் அது மார்க்கத்திற்கு முரணாக, மார்க்கத்தில் இல்லாத புதுமையாக ஒரு வழிபாட்டை உண்டாக்கிய ஒரு குற்றம் நம்மை சார்ந்து நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடும். இப்ப நீங்க இதில் எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் எப்ப பிறந்தேன் என்று அவர்கள் தன்னுடைய வாயால் சொல்லி இருக்கிறார்களா? இல்ல. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததை அவர்களோடு வாழ்ந்த குறைஷிகள் யாராவது எழுதி வைத்திருக்கிறார்களா? இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது ஒரு மனிதனுக்கு தெரியாது, சொல்லி கொடுத்தால் தெரியும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இறைவன் புறத்திலிருந்து அறிவிக்கவாத செஞ்சிருக்கணுமா இல்லையா? நீங்க இப்பதான் பிறந்தீங்க, ரபியுல் அவ்வல் பிறை 12 தான் நீங்க பிறந்தீங்க, இந்த அல்லாஹ் எனக்கு வானவர் ஜிப்ரீல் மூலமாக சொல்லி தந்தான் என்று சொன்ன செய்தி தான் இருக்குதாண்டா? கிடையாது. பல கருத்துக்கள் வரக்கூடிய காரணமே ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை என்பதால் தான். ரசூலுல்லாஹ் திட்டவட்டமாக சொல்லவில்லை என்பதால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்ப பிறந்தார்கள் என்ற செய்தியே இல்லை. பிறந்தார்கள் என்பது கன்ஃபார்ம் தானே? பிறந்தார்கள் என்பது கன்ஃபார்மாக இருந்தால் கொண்டாட்டம் என்பது இஸ்லாத்தில் உள்ளதாக இருந்தால் அதையாவது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கணுமா இல்லையா? இன்னும் சொல்ல போனா, எந்த சமுதாயத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டார்களோ அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனதுக்கு அப்புறம் வேதக்காரர்களையும் அவங்க சந்திக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு சாரார் இறைவனுடைய மகன் ரேஞ்சுக்கு கொண்டுகிட்டு போய் மகனாக ஆக்கி அவர்களை வழிபட்டு வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிறந்த நாள் என்ற ஒரு கொண்டாட்டத்தையும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. அதிசயமான முறையில் பிறந்தார்கள், அற்புதமான முறையில் பிறந்தார்கள், தந்தை இல்லாமல் பிறந்தார்கள், தொட்டில் குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்தில் பேசினார்கள் என்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாற்று சம்பவம் பிறக்கும் போதும் அவர் மரணிக்கும் போதும் அவருக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி இருக்கிறது என்று சொல்லி குர்ஆன்ல சொல்லப்படுது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பை பற்றி குர்ஆன் சொல்லப்படுகிறது. சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பல வருடங்களாக பிள்ளை இல்லாமல் இருந்து அல்லாஹ்விடத்தில் கேட்டு உனக்கு அழகான ஆம்பளை பிள்ளை தருகிறோம் என்று அல்லாஹ் நற்செய்தி சொல்றான். அதற்கு எனக்கு ஒரு அத்தாட்சியை தா என்று கேட்கிறாங்க. 3 நாளைக்கு நீங்கள் யாரோடையும் பேச மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு யஹ்யா என்ற ஒரு குழந்தையை நாம உமக்கு அன்பளிப்பு செய்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த குழந்தைகளுடைய சம்பவங்களும் சொல்லப்படுகிறது. அது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தையாக நற்செய்தியாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், அவர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நற்செய்தியாக சொல்லப்பட்ட சம்பவங்களும் குர்ஆன்ல இருக்கிறது. பிறந்தார்கள், பிறக்கப்பட்டது, அவங்க பிறந்து தொட்டில் குழந்தையாக பேசினார்கள், நற்செய்தி சொல்லப்பட்டு பெயரும் வைக்கப்பட்டு இப்படியாக பல குழந்தைகள் பிறந்த ஒரு சம்பவம். அதுபோல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த சம்பவமும் குர்ஆன்ல சொல்லப்படுது. ஃபிரௌன் என்பவன் பிறக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தையும் கொன்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார் அழகான ஆம்பளை பிள்ளையை பெற்றெடுத்துறாங்க, பயப்படுறாங்க. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாருக்கு வஹியை அறிவித்து நீங்க இந்த கடல்ல தூக்கி போடுங்க, நம்ம உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்ப்போம் என்று சொல்லி அப்படியான சம்பவங்களும் குர்ஆன்ல சொல்லப்படுது. அப்ப இத்தனை நபிமார்களுடைய பிறப்புகள் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. எந்த நபிக்காவது ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் கொண்டாடினார்களா? எந்த நபிக்காவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு சொன்னார்களா? இல்ல. அப்ப இதுல இருந்து விளங்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், இஸ்லாத்திற்கும் பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சிலர் இதை செய்கிறார்கள் என்றால் இது இன்னொரு மதத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம், இது இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது என்பதை விளங்கிக் கொள்ளணும். மன் தஸப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற சமுதாய கலாச்சாரத்திற்கு தன்னை ஒப்பாக காட்டிக் கொள்கிறார்களோ
அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இன்னொரு மதத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்ட ஒரு கலாச்சாரமாகத்தான் இந்த மீலாது விழா என்ற பெயரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை அவர்களுடைய பேராலேயே குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. அவர்களுக்கு செய்கிறோம் என்ற பெயரிலே புதைக்கப்படுதா இல்லையா? ரசூலுல்லாஹ் 63 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அவர்களை ஃபாலோ பண்ணிய சஹாபாக்கள் அதற்கு பின்னாடி பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். யாருமே செய்யாத 4 இமாம்கள் பீத்தக்கூடிய அந்த 4 இமாம்களுக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை பின்னாடி அறிமுகம் செய்துவிட்டு இதுவும் மார்க்கம் தான் என்று வாதாடக்கூடியவர்களை நம்ம பார்க்கிறோம். இது வழிகேட்டினுடைய உச்சமாக நம்ம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீலாது பெருவிழா கொண்டாடக்கூடியவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாதம் நீங்க பார்த்தீர்களே, ஆனால் ஒன்னுக்கும் உதவாத சப்பையான காரணங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். ஆமினாவுக்கும் அப்துல்லாவுக்கும் மகனாக முஹம்மது என்ற பெயருடைய ஒரு குழந்தை பிறக்கிறது. அதை அபூலஹப் என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை மகிழ்ச்சியின் காரணமாக தன்னுடைய அடிமையாக இருந்த சுவைபா என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை பெண்ணை விரலை நீட்டி விடுதலை செய்தார் என்று சொல்லிவிட்டு அவனுடைய கரம் அவன் நரகத்துக்கு போனாலும் அதில் நீர் சொட்டுகிறது என்ற ஒரு செய்தியை அடிப்படையாக வைத்து ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள் அபூஜஹிலே கொண்டாடி இருக்கும் பொழுது நாம ஏன் கொண்டாடக்கூடாது, இப்படியான ஒரு வாதம். ஆனா உண்மையிலேயே அபூஜஹில் கொண்டாடினானா? நிச்சயமாக கிடையாது. அந்த மக்காவில் வாழக்கூடிய அந்த மக்களுடைய ஒரு பழக்கமாக என்ன இருந்தது என்றால், ஆம்பளை புள்ள பிறந்தா அவன் மூஞ்சில 1000 வாட்ஸ் பல்ப் எரியும், பொம்பளை புள்ள பிறந்தா பியூஸ் போயிடும். இது அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். புஸ்ஸிர அஹதுஹும் ஃபில் உன்தா வல்ல வஜ்ஹுஹும் முஸ்வத்தா. அவர்களுக்கு பெண் குழந்தை பற்றிய நற்செய்தி சொல்லப்பட்டால் அவர்களுடைய முகம் கருத்து விடுகின்றது, தலைமறைவாயிடுறாங்க என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப தன்னுடைய சகோதரனுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தது என்பதற்காக அவன் சந்தோஷப்பட்டானே ஒழிய அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்திருக்கிறார்கள் என்று சந்தோஷப்பட்டானா? உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் தான் பிறந்திருக்கிறார்கள் என்பதற்காக அவன் சந்தோஷப்பட்டானே. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக செய்த பிரச்சாரத்தில் அன்திர் அஸீரத்தகல் அக்ரபீன், நபியே உங்களுடைய நெருங்கிய சொந்த பந்தங்களை அழைத்து நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்று வகி வந்த மாத்திரத்தில் தன்னுடைய குடும்பத்தார்களை எல்லாம் அழைத்து சஃபா மர்வா என்ற அந்த மலையில ஏறி நின்று மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்களே, உபதேசம் செய்தார்களே. லா இலாஹ இல்லல்லாஹ் கூலு துஃப்லிஹூன், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னார்களே. சொன்ன மாத்திரத்தில் இதே அபூலஹப் என்று சொல்லக்கூடிய அந்த அயோக்கியன் என்ன செய்தான்? நபியினுடைய மூஞ்சில மண்ணலி வீசவில்லையா? தப்பன் லக சாயிரல் யௌம் அலிஹாதா ஜமாஅத்தனா, இதுக்கு தானாடா நீ எங்களை கூப்பிட்ட, காலமெல்லாம் நீ நாசமா போய் என்று சொல்லி சபித்தானே, நாசத்தை வேண்டினானே. இதை பார்த்து கொண்டு அல்லாஹ் அவனுக்கு எதிராக ஒரு வசனத்தையே அருளினானே, தப்பத்தியதா என்று வரக்கூடிய அந்த வசனத்தை அருளினானே. அப்ப அந்த அபூலஹப் என்பவன் எதற்காக அவன் அடிமையை விடுதலை செய்தான்னா, ஆம்பளை புள்ள பிறந்ததுக்காக. அவன் குடும்பத்தில் யாரு பிறந்தாலும் அப்படித்தான் செய்வாங்க. ஆம்பளை புள்ள பிறந்தா அவன் மூஞ்சில 1000 வாட்ஸ் பல்ப் எரியும், பொம்பளை புள்ள பிறந்தா பீஸ் போயிடும். இதுதான் நிலைமை. அபூஜஹிலுடைய அந்த இதை ஆதாரமாக கொண்டு வழிபடக்கூடிய வழிநடத்தக்கூடிய இந்த சுன்னத் ஜமாத் இருக்கிறாங்களே, இவர்களை காட்டி ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது. அடுத்து என்ன ஒரு ஆதாரம் வைக்கிறாங்க? முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸை சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை நோன்பு பற்றி கேட்கப்பட்டது. அதுக்கு அவங்க சொல்றாங்க, திங்கட்கிழமை என்று நான் பிறந்தேன், அன்றுதான் எனக்கு வஹீயும் அருளப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை பிறந்தார்கள். திங்கட்கிழமை பிறந்தாங்க, மாற்று கருத்து யாருக்கும் கிடையாது. அதுல ரசூலுல்லாஹ் 2 சம்பவத்தை சொல்றாங்க. என்ன சம்பவம் சொல்றாங்க? திங்கட்கிழமை நான் பிறந்தேன், திங்கட்கிழமை எனக்கு குர்ஆன் அருளப்பட்டது. இந்த 2 சம்பவம். இதுல 3வது ஒரு சம்பவம் இருக்குது, அது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் நமக்கு தெரியக்கூடிய ஒரு சம்பவம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய மரணம். ரசூலுல்லாஹ் அதே திங்கட்கிழமை தான் மரணிக்கிறார்கள். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை நோன்பு சம்பந்தமாக வேற என்னெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் அப்படி என்று நீங்கள் பார்த்தீர்களேயானால், திங்கள் வியாழன் நோன்பு நோற்பது என்பது அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அமல்கள் சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது என்று சொல்றாங்க. அதில் நான் நோன்பு நோற்ற நிலையில் என்னுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்றாங்க. இது திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். அப்ப திங்கட்கிழமை ரசூலுல்லாஹ் நோன்பு பிடித்தார்கள் என்றால், தன்னுடைய பிறந்த நாள் அன்றுதான் நான் பிறந்தேன் என்று சொன்னார்கள் என்றால், ஒரு மாதத்திற்கு 4 திங்கட்கிழமை 5 திங்கட்கிழமை வருது. ஒரு வருஷத்துக்கு 52 திங்கட்கிழமை வருது. இந்த மீலாது விழா என்ற பேர்ல சட்டிய சோடாக்கி மேயக்கூடியவர்கள், திங்கக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹ் மீலாது விழா பிறந்த நாள் கொண்டாடி இருக்கிறார்கள், திங்கட்கிழமை நோன்பு பிடித்திருக்கிறார்கள் என்றால், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நோன்பு பிடிக்க தயாரா இருக்கிறாங்களா? ஒவ்வொரு திங்கட்கிழமை நோன்பு பிடிப்பாங்களா? அப்ப அதனுடைய வழிமுறையாக நம்ம செய்வதாக இருந்தால், ஒருத்தர் வெள்ளிக்கிழமை பிறந்த வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிக்க முடியுமா? தனித்து வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிக்கிறது தடை இருக்கிறது.
ஒரு செவ்வாய்க்கிழமை வந்து வார வாரம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய யாராவது செவ்வாய்க்கிழமை நோன்பு நோட்டிருக்கிறீர்களா? நான் பிறந்தேன் என்பதற்காக இது வழிமுறையாக ஆக்கி நீங்கள் செய்வதாக இருந்தால், ரசூலுல்லாஹ் திங்கக்கிழமை பிறந்ததற்காக திங்கக்கிழமை நோன்பு நோற்றார்களே, அது மாதிரி நீங்க செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை பிறந்தா சனிக்கிழமை நோன்பு பிடிக்க தயாரா இருக்கிறீங்களா? யாரை ஏமாத்த பாக்குறீங்க நீங்க? இந்த மக்கள் இன்னமும் உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய கதைகளை எல்லாம் நம்பி கொண்டிருக்கிறாங்களா? இந்த மக்கள் இன்னமும் நீங்க சொல்லக்கூடிய அந்த கதைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களா? எப்பயே மாறிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதாக இருந்தால் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அளவுல நீங்க வைங்க. உங்களுடைய குடும்பத்தில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அவ்வளவு முன்மாதிரியா கொண்டு வந்து வைங்க. கொடுக்கல் வாங்கலா, திருமணமா, நல்லது கெட்டதா, மரண வீடா, வியாபாரமா, எல்லா விஷயத்திற்கும் ரசூலுல்லாஹ் முன்மாதிரி ஆக்கினாதான் ரசூலுல்லாஹ் நேசிக்கிறது என்பது, ரசூலுல்லாஹ் புகழ்றது என்பது. வருஷத்துக்கு ஒரு தடவை மேடையை போட்டு மீலாது விளையாண்டு கொண்டாடிட்டா போதுமா? இதுவா ரசூலுல்லாஹ் நேசிக்கிறது என்பது? ஆனா இதுல இன்னும் ஒரு சம்பவம் இருக்கிறது. அதைத்தான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கக்கிழமை பிறந்தார்கள். ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கக்கிழமை பிறந்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை, சஹாபாக்கள் அதை வழிமுறைப்படுத்தவில்லை. ரசூலுல்லாஹ் தனக்காக மீலாது விழா கொண்டாடவில்லை, பிறந்த நாள் கொண்டாடவில்லை, முந்தைய நபிமார்களுக்கும் ரசூலுல்லாஹ் செய்யவில்லை. இந்த அடிப்படையிலேயே மீலாது விழா என்பது இஸ்லாத்துல இல்ல. இஸ்லாம் செய்யக்கூடியவர்கள் இஸ்லாத்துல இல்லாததை தான் செய்கிறார்கள், பிற மத கலாச்சாரத்தை தான் செய்கிறார்கள் என்பது என்ன செஞ்சிருது? உறுதியாயிருது. ஆனா ரபியுல் அவ்வல் பிறை 12 நடந்த மிக முக்கியமான ஒரு சம்பவம் இருக்கிறது. அது என்ன சம்பவம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணம். நபியினுடைய மரணம் என்பது அந்த சமுதாயம் நிலைகுலைந்த தருணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேலாக நேசித்த அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாலும் அப்படியே கட்டுப்பட்டு வாழ்ந்த அந்த சமுதாயம், அல்லாஹ்வுடைய தூதருக்காக பல இடங்கள்ல பல உயிரை தியாகம் செய்தவர்கள், சொத்தை தியாகம் செய்தவர்கள், உடல் பொருள் அத்தனையும் தியாகம் செய்தவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மரணத்தை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது எப்ப நடக்குது என்றால், இதுதான் ரபியுல் அவ்வல் பிறை 12 நடக்குது. நீங்க மீலாது விழா கொண்டாடுகிறீர்களா அல்லது ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள் என்ற சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறீர்களா? விளங்கணுமா இல்லையா? இவங்க சட்டியா சோறாக்கி ரசூலுல்லாஹ் கத்த மோதுறாங்க. அவங்க பாஷையில சொல்வதாக இருந்தா கொண்டாடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மரணத்தை ஒருத்தன் கொண்டாடுவானால் அவன் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவனாக இருப்பானா? நேசிக்க முடியும்? அப்படி ரசூலுல்லாஹ்வை நேசிக்க முடியுமா? அந்த சமுதாயத்தினுடைய நிலையை பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மரண செய்தி கேட்ட, அந்த மரணம் தருவாயில் நடந்த சம்பவங்களும் மரண செய்தியை கேட்ட அந்த தோழர்களும் அவருடைய நிலையை நாம பார்த்தோமையானால் கண்ணில் இருந்து கண்ணீர் வடியக்கூடிய அளவுக்கு அப்படியான ஒரு நிலைமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வார காலம் என்ன செய்யறாங்கன்னா, நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லக்கூடிய அங்க போய் ஜியாரத் செஞ்சுட்டு வர்றாங்க, அந்த மக்களுக்காக துஆ செஞ்சுட்டு வர்றாங்க. வந்தா ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு தலை வலிக்குதுங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷாவை எனக்கும் தான் தலை வலிக்குது அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க. அதுதான் அவர்களுக்கு ஏற்பட்ட மரண நோய். அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலம் அவர்களால் ஒரு இயல்பு நிலைக்கு வர முடியல. பல நேரங்களில் தெளிர்ச்சி அடைவாங்க, பல நேரங்களில் மயக்கம் போட்டுருவாங்க. அந்த நேரங்களிலும் பள்ளிவாசல் போய் மக்களுக்கு தொழுகை நடத்துவார்கள். ஒரு சஹாபியினுடைய தோல்ல கையை போட்டவர்களாக காலில் தரையில கோடு போட, கால்கள் கோடு போட பள்ளிவாசல போய் தொழுகை நடத்துவாங்க. ஒரு கட்டத்தில் அவர்களால் தொழுகை நடத்த முடியவில்லை. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஆயிஷாவே உன்னுடைய தந்தை அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்க அப்படின்ட்டு. அவங்க அப்படியே அழுகுறாங்க. என்னுடைய தந்தை நீங்கள் நின்ற இடத்தில் நின்று அவர்கள் தொழுகை வைக்க இயலாது, தொழுகை வைக்க மாட்டார்கள், நீங்க என்ன செய்யுங்க, உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அனுப்புங்க அப்படின்ட்டு. இல்ல நீங்க அபூபக்கர் அனுப்புங்க என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் முன்னாடி நின்று தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் தண்ணியை ஊத்துறாங்க, கொஞ்சம் தெளிர்ச்சி அடையுது. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, பள்ளிவாசலுக்குள்ள வர்றாங்க. வீடும் பள்ளிவாசல் பக்கம் பக்கம் தானே, ஒரு திரை தான் இருக்கும். திரையை விலக்கிட்டு வெளியே வர்றாங்க. ரசூலுல்லாஹ் வரக்கூடியதை பார்த்துட்டு அந்த சஹாபாக்கள் அப்படியே மகிழ்ச்சியா என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே திரும்பி பார்க்கறாங்க. அவங்க அபூபக்கர் பின்னாடி வராங்க, ரசூலுல்லாஹ் முன்னாடி உட்கார்ந்து தொழுகை வைக்கிறாங்க. இப்படியான சம்பவங்கள் நடக்கிறது. அதுபோக தன்னுடைய தோழர்களை எல்லாம் அழைத்து மக்கள் அவங்களுக்கு என்ன செய்றாங்க, ஒரு உபதேசம் பண்றாங்க. நான் உங்களுக்கு ஏதாவது குறைகள் நிறைகள் விட்டு இருந்தால் அதை இப்பயே பழுதி எடுத்துக் கொள்ளுங்கள், நாளைக்கு அங்க வந்து என்ன பிடிச்சிடாதீங்க நீங்க. இந்த மாதிரியான ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உருக்கமான செய்திகளை கேட்டுட்டு அந்த மக்களால் ஜீரணிக்க முடியவில்லை, அழுது ஒப்பாரி வைக்கிறாங்க. அதுல அபூபக்கர் ஒப்பாரிங்கிற மார்க்கத்தில் அழுகுறாங்க. அதுல ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்றா, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு வந்து இவ்வுலகம் வேண்டுமா மறு உலகம் வேண்டுமா என்று அல்லாஹ் கேட்டான்.
அந்த அடியார மறு உலகத்தை தேர்ந்தெடுத்து கொண்டார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கண்களில் இருந்து தாரை தாரையாக தண்ணீர் ஓடுகிறது. அப்ப அங்க இருக்கக்கூடியவர் கேட்கிறார், இந்த முதியவருக்கு என்னாச்சு? ஒரு அடியாருக்கு அல்லாஹ் கேட்கிறார், இந்த உலகம் வேண்டுமா மறுமையினுடைய இன்பம் வேணுமா? மறுமையினுடைய இன்பத்தை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டார், இது சந்தோஷம் தானே, இதுக்கு எந்த முதியவர் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார் என்று கேட்கிறாங்க. அப்புறம் தான் விளங்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாட்கள் குறித்து சொல்லப்பட்டது என்று சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வை எங்களை விட நன்கு அறிந்தவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி இப்படியாக என்ன செய்து போகுது. அது மாதிரி எல்லா மனைவிமாரிடத்திலே ரசூலுல்லாஹ் பர்மிஷன் வாங்கிடுறாங்க, நான் ஆயிஷாவுடைய வீட்டிலேயே நான் தங்கி கொள்றேன் அப்படின்ட்டு. அவங்களே என்ன செய்றாங்க, சம்மதிச்சு ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டிலேயே என்ன செய்றாங்க, தங்கி கொள்றார்கள். ரசூலுல்லாஹ்க்கு நோய் கடுமையாகுது, எல்லா வாசலையும் அடைத்து விடுங்கள், அபூபக்கர் வரக்கூடிய ஒரு வாசலை தவிர எல்லா வாசலையும் இங்கே அடைத்து விடுங்கள், இங்க உட்கார்ந்து யாரும் கூச்சல் குழப்பம் போட்டுக்கிட்டு இருக்க கூடாது என்ற அளவுக்கு என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமைப்படுத்தப்படுறார்கள், தனிமையாகிறார்கள். இவ்வளவு கடுமையான அந்த நோயும் சூழ்நிலையும் எந்த அளவுக்கு என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிறீர்களா என்று கேட்கிறாங்க. உங்களில் இருவர் படக்கூடிய வேதனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். சக்கராத்துடைய வேதனை என்பது லேசானது கிடையாது. உங்கள இருவர் படக்கூடிய வேதனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இதை பார்த்துட்டு ஆயிஷா ரலியல்லாஹு பின்பு ஒரு காலத்தில் சொல்கிறார்கள், இந்த சக்கராத்துடைய நேரத்தில் ஒருவர் கடுமையான வேதனைக்கு துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டால் அவர் கெட்டவர் என்று என் மனதில் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சக்கராத்துடைய நேரத்தை பார்த்துவிட்டு நான் என்னை மாற்றிக்கொண்டேன். நல்லவர்களுக்கும் இந்த சக்கராத்துடைய துன்பம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொல்லி அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் எல்லா வகையிலையும் அரவணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லா வகையிலையும் படுக்கை நேரங்களில் அவர்களால் இந்த சூறாவை எப்போதும் ஓதக்கூடிய அந்த சூறாவை ஓத முடியவில்லை. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க ஓதி ரசூலுல்லாஹ்வுடைய கையில ஊதி அவங்க கையை கொண்டு தடவுறாங்க. இப்படி எல்லாம் நடக்கிறது. கடைசியா திங்கட்கிழமை பகல் நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய மார்பில சாய்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு பல்லு விளக்கணும் போல ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, பல்லு விளக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு. ஆமான்னு தலையாட்டுறாங்க. அப்ப அவங்களுடைய சகோதரராக இருந்த அப்துர் ரஹ்மான், ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் அவங்கள்ட்ட ஒரு மிஸ்வாக்கு குச்சியை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வாயால் அதை மென்று மிருதுவாக்கி ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்குறாங்க, அவங்க தீட்டுறாங்க. இந்த ஒரு சம்பவத்தை ஆயிஷா ரலியல்லாஹு நெகிழ்ச்சியாக சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த மரண நேரத்திலையும் எங்கள் இரண்டு பேருடைய உமிழ் நீரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்தான் என்ற அளவுக்கு அவங்க செய்றாங்க. சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய மார்பில் சாய்ந்தவர்களாக மரணித்து விடுகிறார்கள். மரணித்து விட்டால் அந்த மக்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை அந்த சமுதாயம் ஒப்புக்கொள்ளவே கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு உட்பட யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. வெளியே மக்கள் திரண்டுறாங்க. திரண்ட ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்கங்கிற ஒரு செய்தி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்றாங்கன்னா, ஒரு வாளை எடுத்து கையில வச்சு கொடுத்துறாங்க, ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள் என்று யாராவது சொன்னால் அவனுடைய தலையை வெட்டிடுவாங்கிறாங்க. இது எதனால இந்த சொல் வந்துச்சு தெரியுமா? நேசம். இன்னைக்கு நம்மளே நம்ம தாய் தந்தை இனிமேல் அதிகமாக நேசம் வச்சு மௌத்தா போயிட்டாங்கண்டா நம்மளே நினைப்போம், தூங்கிட்டு இருக்கிறாங்க முடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். திடீர்னு எழுந்து பேசிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இது நம்ம ஒரு தாயின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசமே இந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போகுது என்றால், தூதர் மீது அவர்கள் வச்ச நேசம் என்பது அதையெல்லாம் விட தாண்டி. நம்ம தாய்க்காக கூட அப்படி செய்ய மாட்டோம். ஆனா தூதருக்காக அவர்கள் அனைத்தையும் இழந்து வந்தவர்கள், சொந்த நாட்டு சொத்து சுகம் அனைத்தையும் இழந்தார்கள். அவர்களுக்காக பல போர்க்களங்களை சந்தித்து துண்டாக்கப்பட்ட கரங்களோட, துண்டாக்கப்பட்ட கால்களோட, கீறி கிழிக்கப்பட்ட உடல்களோட ரசூலுல்லாஹ்வோட இருக்கிறாங்க. இந்த மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதருக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருந்தார்கள். அந்த தோழர்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. மரணித்து விட்டார்கள் என்று நம்பவே இல்லை. இந்த சம்பவம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு போகுது. அவங்க பக்கத்து கிராமத்தில் தங்கிட்டு ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்கிற ஒரு செய்தி போன உடனே அவங்க ரொம்ப வேகமா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க வர்றாங்க. வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறது, போர்வை கொண்டு போத்தப்பட்டிருக்கிறது. விறுவிறுண்டு உள்ள அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த முகத்தை திறக்கிறாங்க. திறந்து நெத்தியில முத்தமிடுறாங்க. முத்தமிட்டு அவங்க உணர்ந்துட்டாங்க ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க. வெளியில மக்கள் மௌத்தா போகவில்லை, தூங்கி கொண்டிருக்கிறார்கள். எந்திரிச்சு வந்துருவாங்க. ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் அல்லாஹ் 2 மரணத்தை கொடுத்திருக்கிறான். இப்படியாக மக்களுடைய நிலைமை இருக்கிறது. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க முத்தமிட்டு வெளியே மக்கள் நிலை குலைஞ்சு போய் நிக்கிறாங்க. தவறான ஒரு காரியத்தில் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரேஞ்சுக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருக்கிறார்கள். இதை சரியான முறையில் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் வெளியே அவர்கள் அழகான ஒரு உபதேசம் செய்கிறார்கள்.
வரலாற்றுல பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய உபதேசங்களில் இது ஒரு முக்கியமான ஒரு உபதேசம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுடைய உபதேசம். திபுத ஹய்யம் வ மையிதா, நபியே நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி நறுமணம் கமழ்ந்தீர்களோ அது மாதிரி நீங்கள் மரணித்து விட்ட பின்பும் நீங்கள் நறுமணம் கமழ்கிறீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மேல இருந்து எவ்வளவு வேர்வையாக இருந்தாலும் அந்த துர்நாற்றம் வராது. அப்படி கமகமண்டு மணக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி நறுமணம் கமழ்ந்தீர்களோ அது மாதிரி நீங்கள் மரணித்து விட்ட பின்பும் நீங்கள் நறுமணம் கமழ்கிறீர்கள். மரணித்து விட்டாருங்கிற செய்தி என்ன செய்றாங்க, சூசகமாக சொல்றாங்க. அதுபோல குர்ஆன் வசனங்களை மேற்கோள் காட்டுறாங்க. இன்னக மையித்துன் வ இன்னஹு மையித்துன், நபியே நீங்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான் அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கி இருக்கக்கூடிய அந்த வசனத்தையும் சொல்லி காட்டுறாங்க. அதுபோக உஹது போர்க்களத்துல ஒரு குர்ஆன் வசனம் அருளப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டு மூர்ச்சையாகி கீழே விழுந்த விட்ட உடனே அப்ப என்ன செய்வாங்க, சஹாபாக்கள் பின்வாங்கி ஓடிடுவாங்க. அப்ப அந்த நேரத்தில் வந்து ஒரு வசனம் அருளப்படும். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கது ஹலத் மின் கபலிஹிமுர் ருசுல் அவ் யுமாத அவ் குத்தில இன் கலப்தும் அலா அஹ்காபிஹும், இப்படிங்கிற வசனம் அந்த நேரத்தில் அருளப்பட்டது. இந்த வசனத்தை இந்த இடத்துல ஓதி காட்டுறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த முஹம்மது தூதரை தவிர வேறு இல்லை. இவர் அல்லாஹ்வா? இவர் தூதர் தான், தூதரை தவிர வேறு இல்லை. இந்த முஹம்மது அவர்கள் கொல்லப்பட்டு விட்டால் அல்லது மரணித்து விட்டால் நீங்கள் வந்த வழியை சென்று விடுவீர்களா என்ற அங்க இறங்கிய அந்த வசனத்தை இங்க ஓதி காட்டுறாங்க. இங்க இந்த வசனத்தை ஓதி காட்டின உடனே அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, விளவளத்து போயிடுறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய கையில இருந்த வாள் அப்படியே அவங்க கையை மீறி கீழே விழுகிறது. அவ்வளவு ஸ்ட்ராங்காகவும் திடகாத்திரமாக இருந்த உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய கால்கள் அவருடைய உடம்பை தாங்க முடியாமல் அப்படி டொம்முன்னு கீழே விழுந்துடுறாங்க. இந்த சம்பவம் நடக்குது. அப்ப அடுத்த உபதேசம் பண்றாங்க. மன்கான யஅபுது முஹம்மதன், இந்த முஹம்மதை வணங்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அறிந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ கது மாத் வமா கான முஹம்மதன், இந்த வசனங்கள்லாம் சொல்லிட்டு வந்துட்டு அந்த அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய அந்த கடைசி உபதேசம் என்ன சொல்றாங்கன்னா, முஹம்மதை வணங்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அறிந்து கொள்ளுங்கள், அவர் மரணித்து விட்டார், அவர் மௌத்தா போய்விட்டார். அதுக்கு முன்னாடி அப்படி சொல்ல மாட்டாங்க. முஹம்மதுங்கிற வார்த்தை பேரை கொண்டு அவர்கள் அறிமுகப்படுத்தியதே கிடையாது, சொல்லியதே கிடையாது. எந்த தோழர்களும் சொல்லியது கிடையாது. எங்க இருந்தாலும் காட்டு பகுதியிலிருந்து அறியாமல் வந்த சில பேர்கள் வேண்டா உங்கள முஹம்மது ஐயுக்கும் முஹம்மது அப்படித்தான் கேட்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வோட இருந்த தோழர்கள் யாரும் என்ன செஞ்சது கிடையாது, முஹம்மதுங்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹ்க்கு முன்னிலையில் பயன்படுத்தியதே கிடையாது. இந்த இடம் என்பது பயன்படுத்த வேண்டிய ஒரு இடம். அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்றாங்க, அவ்வளவு அழுத்தமா சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, வமன் கான யஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அறிந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அவன் தான் சாவாமல் உயிரோடு இருக்கக்கூடியவன் என்று சொல்லி என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை உறுதிப்படுத்துறாங்க. உறுதிப்படுத்தினால் அடுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு ஜனாசா தொழுகை. இந்த ஜனாசா தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு நம்ம எப்படி வைக்கிறது என்று அவங்க வந்து என்ன செய்றாங்க, ஒரு இயல்பு நிலைக்கு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க, எல்லா நபிமார்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான், எல்லா மனிதர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான், அல்லாஹ் மட்டும்தான் உயிரோடு இருக்கக்கூடியவன், அவனை தவிர அனைத்தும் அழியக்கூடியதான் என்ற நிலைமைக்கு வந்து விடுகிறார்கள். இந்த சம்பவம் நடக்கக்கூடியதா ரபியுல் அவ்வல் பிறை 12. இதைத்தான் பெரிய ஒரு விழாவாக கொண்டாடி நல்ல உண்டு மகிழக்கூடிய மக்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க. இந்த ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் அந்த நடந்த அந்த நாளை அது அந்த மக்களுடைய மிகப்பெரிய ஒரு சோக நாளாக, துக்க நாளாக, அப்படியான ஒரு நாளாக அந்த மக்கள் கருதி இருந்தார்கள். மிகப்பெரிய ஒரு இழப்புக்குரிய ஒரு நாளாக கருதி இருந்தார்கள். அதை மையப்படுத்தி இன்னைக்கு இவர்கள் வந்து என்னது, களியாட்டம் ஆடிக்கொண்டு, பாட்டு படித்துக் கொண்டு, கூத்தடித்துக் கொண்டு, கச்சேரிகள் நடத்தி கொண்டு, சட்டி சட்டியாக சோறாக்கி கொண்டு என்னது இதை வந்து மக்கள் மத்தியில பகிரங்கப்படுத்தி உண்டு கழிக்கிறார்களே. இவர்கள் கொஞ்சமாவது ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்று சொல்றார்களே, இவர் இதுதான் நேசம்? இது உண்மையான ஒரு நேசமாக இருந்தா இந்த நாள் மார்க்கத்தில் கிடையாது, துக்கம் அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாருடைய இறப்பாக இருந்தாலும் 3 நாளைக்கு மேல துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. இதுவும் ரசூலுல்லாஹ் சொன்னதுதான், கணவனை இழந்த மனைவியை தவிர. ஆனா வருஷம் மீலாது விழாவின் பேர்ல ஞாபகப்படுத்தி ரசூலுல்லாஹ்வுடைய மரண தினத்தை மகிழ்ச்சியான தினமாக ஆக்கி கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் திருந்த மாட்டார்களா? நம்ம ரசூலுல்லாஹ்க்கு எப்படி தொழுகை நடத்துறது என்று சொல்லி என்ன செய்றாங்க, அவர்களாக தனித்தனியாக 4 பேர் 5 பேராக தனித்தனியாக தொழுது விட்டு சென்றார்கள் என்ற சம்பவங்களை, செய்திகளை நம்ம வரலாற்று ஹதீஸ் நூல்கள்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் மரணம் அடைந்த அந்த நாளை மகிழ்ச்சியான நாளாக இவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்றால் இவர்கள் தான் சுன்னத் ஜமாத்தை சேர்ந்தவர்களா? இதுதான் சுன்னத்தை பேணக்கூடிய வழிமுறையா? ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திலேயே மகிழ்ச்சி வரும் என்றால் யாருக்கு வரும்? சைத்தானுக்கு தான் வரும். ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் ஒருத்தனுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், யாருக்கு ஏற்படுத்தும்? சைத்தானுக்கு தான் ஏற்படுத்தும். ஏன்?
இனிமே வகி வராது, தூதர் மௌத்தா போயிட்டாரு, இனிமே இந்த மக்களை நம்ம பூந்து விளையாடலாம், இவர் நேர்வழிப்படுத்த முடியாது, வகியின் மூலமா இவரை கட்டுப்படுத்த முடியாது என்று சொல்லி மகிழ்ச்சி அடையக்கூடியவன் சைத்தானாக இருப்பானா, நபியினுடைய நேசனாக இருப்பானா? இதை நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதனால இஸ்லாத்துல மீலாது விழா என்ற இஸ்லாத்திற்கும் மீலாது விழாவுக்கு இந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த ரபியுல் அவல் பிறை 12 மீலாது விழாவாக எவன் கொண்டாடுகிறார்களோ அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை மகிழ்ச்சியால் வெளிப்படுத்துகிறார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.